ரீசெண்டா எல்லாருமே இந்த ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அதாவது உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் சேர்ந்து வர இந்த ப்ரோமோ. இது நானும் பார்த்தேன். பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோமோல எனக்கு ஒரு சின்ன உறுத்தல், அதை பத்தின ஒப்பீனியன் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க வந்து ரஜினி ஃபேனாவோ இல்ல கமல்ஹாசன் ஃபேனாவோ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கான ஒரு ஒப்பீனியன் கிடையாது. ப்ரோமோல வர ஒரு சில சீன்ஸ் மட்டும். இதுல சில கேர்ள்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் அரைக்குறையமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க செக்ஸியாவோ கொஞ்சம் கவர்ச்சியாவோ இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா காலங்காலமா இப்படியே தான் காட்டிட்டு இருக்காங்க பொண்ணுங்களை. இதுல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஹாலிவுட்ல மட்டும் காட்டலையா? ஹாலிவுட்ல இதோட கம்மியா ட்ரெஸ் போட்டுலாம் காட்டுறாங்களே அப்படின்னு. உண்மைதான். இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம், அந்த படத்தோட ஒரு சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ரேஸ் சீன் வரும்போது அதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சில பெண்கள் நடந்து போவாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட்ல வந்து பெண்களுக்கு இதை விட கொஞ்சம் மோசமாவே தான் காட்டியிருப்பாங்க. அதாவது 2 பீஸ், அதாவது ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நியூடா கூட காட்டியிருப்பாங்க. ஆனா அது மேட்டர் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான ஒரு ரோல் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு கேரக்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஆக்ஷன் சீன்ல இப்ப பாத்தீங்கன்னா ஏஞ்சலினா ஜூலி இவங்க நடிச்சு வெளியே வந்த படம் சால்ட், வாண்டட், அப்புறம் டாம் ரைடர், இந்த மாதிரி படங்களை பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல ஆண்களுக்கு நிகரா அந்த ரோலை எடுத்து இவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களும் நியூடா சில படங்களை நடிச்சிருக்காங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, பெண்களை அவங்களும் கவர்ச்சியாவும் தான் காட்டுறாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிகரான சாகசம் பண்ற மாதிரி சில சீன்ஸ்லயும் வரும். இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல அந்த கேங்ல ஒரு லேடி ஒன்று இருக்கும். அந்த லேடியும் அதுல இருக்க ஹீரோஸ்க்கும் ஈக்குவலா அவங்களும் ஆக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏன்னா பெண்களை காட்டினா ஒண்ணு கவர்ச்சிக்காக காட்டணும், இல்லைன்னா அலுமுஞ்சா காட்டணும், இல்ல ஒரு சென்டிமெண்டா காட்டணும், இல்ல குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டணும். இதை தவிர்த்து பெண்களை வேற விதமா காட்டுறதுக்கு இவங்களுக்கு ஏன் தயக்கம் வருதுன்னு தெரியல. 2 லெஜெண்ட் இதுல வந்து ஒண்ணு சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரோமோ வர இந்த சீன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருந்துச்சு. மத்தபடி ப்ரோமோ நல்லா தான் இருக்குது. இது வந்து ரஜினிக்கு எதிராவோ இல்ல கமல்ஹாசனுக்கு எதிராவோ என்னோட ஒப்பீனியன் கிடையாது. இந்த ப்ரோமோல வர அந்த சீன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்குது. நான் சொல்றது சரி நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, இல்ல கழுவி ஊத்தணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு, தாராளமா வந்து கழுவி ஊத்துங்க.